உங்களுக்கு எப்பயாவது வருத்தம், சோகம், ஸ்ட்ரெஸ், கவலை, பயம் இப்படி ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தா, அப்போ உங்கள் லைஃப் குழப்பமான நிலையில் இருக்குன்னு அர்த்தம். அவேர்னஸ் அண்டு கான்ஷியஸ்னஸ் இது ரெண்டும் ஒன்றா? அவேர்னஸ் அண்டு தாட்ஸ் இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்னங்கிறது பார்க்கலாமா? வெல்கம் பேக் டு ரேஸ் பாசிட்டிவ் வைப். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக் த கிரேட்டஸ்ட் சீக்ரெட் பை ரோண்டா பைரன். இவங்க நம்ம ஆல்ரெடி பார்த்த த சீக்ரெட் புக்கோட ஆத்தர் தான். த சீக்ரெட் புக்கில் எப்படி நமக்கு வேணுங்கிறத உருவாக்க லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக லேர்ன் பண்ணோம். அண்ட் இந்த புக் த கிரேட்டஸ்ட் சீக்ரெட்டில் எப்படி நம்ம லைஃப்பில் நெகட்டிவிட்டி அண்ட் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் ஒரு பெர்மனண்ட் ஹாப்பினஸோடு இருக்கணும் அப்படிங்கிறத டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க இந்த புக்கில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். நம்மளோட டெய்லி லைஃப்பில் நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்து போகிறது நார்மல் தானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் லைஃப் அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சோகம், துக்கம், பயம், கவலை இதெல்லாம் இல்லாமல் ஒரு கண்டினியூஸ் ஹாப்பினஸோடு வாழ முடியும். சரிங்க, துன்பம் அப்படிங்கிறது எங்கேருந்து வருது? நம்மளோட ட்ரூ நேச்சரை இக்னோர் பண்ணுறதால தான். ஒய்? பிகாஸ் நம்மளோட ட்ரூ நேச்சரே ஹாப்பியாக இருக்கிறது மட்டும்தான். ஹாப்பினஸ் அப்படிங்கிறது மெட்டீரியல் திங்ஸ் லைக் வீடு, சொத்து அல்லது உங்களுடைய சூழ்நிலையை பேஸ் பண்ணி வரக்கூடாது. இயல்பாகவே ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளேயே இருக்கும். பட் நாம் அதை உணர்றதே கிடையாது. உங்கள் லைஃப்பில் என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் சரி, ஒன்ஸ் நீங்கள் யார், ஒரு மனிதனுடைய இயல்பு என்ன அப்படிங்கிறத உணர்ந்தாலே அடுத்த நிமிடமே பயம், பதட்டத்தோடு பார்க்குற விஷயங்கள் எல்லாமே மாறி ஒரு பாசிட்டிவ் ஃபீலோடு நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா நம்மளோட இயல்பே ஹாப்பியாக இருக்கிறது மட்டும்தான். லைஃப் இஸ் நாட் அபவுட் சால்விங் லாட்ஸ் ஆஃப் லிட்டில் ப்ராப்ளம்ஸ் பிகாஸ் தே வில் நெவர் எண்ட். அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை தீர்க்கறது மட்டுமே நம்ம வாழ்க்கை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறோம். இப்படி எல்லாத்தையும் பர்சனல் மைண்டோட பார்க்குறது ஒரு குருட்டுத்தன்மையின் வடிவம். இதை வெளிச்சத்தில் கொண்டு வரவே முடியாதான். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆர்ட் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு விதமான இமேஜை தோணலாம். அண்ட் அதுவே இரண்டாவது முறை பார்க்கும்போது அது வேறொரு வடிவமாக உங்களுக்கு தெரியும். இப்படி தாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையும் நீங்கள் அதை எந்த கோணத்தில் பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. பீப்புள் திங்க் தே ஆர் ஹியூமன் பீயிங் பட் தே ஆர் த இன்ஃபினிட் பீயிங். அதாவது மக்கள் தான் ஒரு மனிதன்னு நினச்சிட்ருக்காங்க, ஆனால் அவங்க ஒரு எல்லையற்ற உயிர். இது எப்படி சாத்தியம்னு கேட்குறீங்களா? இதுக்கு தான் இந்த புக்கில் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதுதான் அவேர்னஸ், அதாவது விழிப்புணர்வு. நம்ம மைண்டில் நிறைய தாட்ஸ் வந்து போகும், ஆனால் அவேர்னஸ் அப்படிங்கிற விழிப்புணர்வு நம்ம கூட எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இவ்வளவு ஏன், நம்ம எல்லாரும் தூங்கும்போது கூட அவேர்னஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? சொல்லணும் கேளுங்க. நம்மில் நிறைய பேர் நான் இன்னைக்கு ரொம்ப நிம்மதியாக தூங்கினேன், ஒரு குழந்தை போல் ரொம்ப டீப் ஸ்லீப் எடுத்துக்கிட்டேன்னு சொல்கிறது உண்டு. சரி, இது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? நீங்கள் தான் நல்லா தூங்கிட்டீங்களே, அப்புறம் எப்படி? அதுதாங்க அவேர்னஸ், விழிப்புணர்வு. இதை தான் நம்ம டீப் ஸ்லீப் எடுத்துக்கிட்டோம்னு கிளியர் மெசேஜ் கொடுத்துருக்கு. இந்த உலகத்தில் எல்லாமே டெம்பரவரி தாங்க. லைக் நம்மளோட பாடி, மெட்டீரியல் திங்ஸான வீடு, கார், உபயோகப் பொருட்கள், இவ்வளவு ஏன் இந்த பூமி, சூரியன், பிரபஞ்சம் அப்படின்னு எல்லாமே டெம்பரவரி தான். எக்ஸப்ட் அவேர்னஸ், விழிப்புணர்வு அப்படிங்கிறது தான் எப்போதுமே நிலையானது. நம்ம எல்லாருக்குமே நம்மளோட பாஸ்ட் இன்சிடென்ட்ஸ், நம்மளோட குழந்தை பருவம்னு எல்லாமே நினைவில் வந்து போகும். ஃபார் எக்ஸாம்பிள், 5 வயசில் நான் சீக்கிரம் ஸ்கூல் போக போகிறேன்னு சொன்னது இப்படி 15, 30, 60 வயசுன்னு தன்னை பற்றி நினைவு கொள்ளும்போது இதில் நான், அதாவது ஐ அப்படிங்கிறது அவேர்னஸ். இந்த விழிப்புணர்வு தான் நம்மளோட எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் தெரிஞ்சு நமக்கு தேவைப்படும் போது ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். கான்ஷியஸ்னஸ் அண்ட் அவேர்னஸ், அதாவது உணர்வு மற்றும் விழிப்புணர்வு. இது இரண்டுமே வெவ்வேறு வார்த்தைகளாக இருந்தாலும் ஒரே விஷயத்தை தான் டிஸ்கிரைப் பண்ணும். ஜென்ரலாக குழந்தைகள் தன் அதிக விழிப்புணர்வோடு எல்லா நேரமும் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 2 வயது உள்ள சாரா அப்படிங்கிற குழந்தைகிட்ட அவளோட ஃபோட்டோவை காட்டி யாருன்னு கேட்டால் இது சாரான்னு தான் சொல்லுவாங்களே தவிர நான் அப்படின்னு அந்த குழந்தை சொல்ல மாட்டாங்க. இது ஏன்னா அந்த குழந்தை தன்னை ஒரு தனி மனிதனாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. அதனால் தன்னை ஒரு தேர்ட் பர்சனாக தான் அவங்க அஷ்யூம் பண்ணியிருக்காங்க. ஹவு டு ஸ்டே ஆஸ் அவேர்னஸ், எப்படி விழிப்புணர்வோடு இருக்கிறது? நாம் எல்லா நேரமும் விழிப்புணர்வோடு தான் இருப்போம். ஆனால் எப்போ நம்மளோட கவனம் யோசனையில் போகுதோ அந்த நேரம் தான் விழிப்புணர்வுங்கிறது மிஸ் ஆகும். ஜென்ரலாக நம்மளோட கவனம் ஒன்று
நம்ம மைண்டில் வர தாட்ஸ் மேலே போகும் அல்லது விழிப்புணர்வு மேலே கவனம் இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் உங்களோட முழு கவனத்தை விழிப்புணர்வு மேலே தான் செலுத்தணும். ஜஸ்ட் உங்களோட அட்டென்ஷன்ஸை தாட்ஸில் இருந்து அவேர்னஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப் 1, ஆஸ்க் யுவர் செல்ஃப் ஆம் ஐ அவேர். நீங்களே உங்ககிட்ட நான் விழிப்புணர்வோடு தான் இருக்கேனா அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஸ்டெப் 2, நோட்டீஸ் அவேர்னஸ். விழிப்புணர்வை கவனிங்க. ஸ்டெப் 3, ஸ்டே ஆஸ் அவேர்னஸ். விழிப்புணர்வாக இருங்கள். இந்த 3 ஸ்டெப்ஸையும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம் வாங்க. ஸ்டெப் 1, ஆஸ்க் யுவர் செல்ஃப் ஆம் ஐ அவேர். இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரிப்பீட்டடாக நீங்களே உங்களை கேட்க கேட்க அதிக நேரம் விழிப்புணர்வோடு நீங்கள் இருப்பீங்க. அண்ட் உங்கள் மைண்டில் வர தாட்ஸும் சைலண்ட் ஆயிரும். பட் இது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒய்? பிகாஸ் உங்கள் மைண்டை வச்சியே மைண்டில் வர தாட்ஸ் அண்ட் த ஹேபிட் ஆஃப் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணுறது கஷ்டம். இதனால தான் நிறைய பேரால் மெடிடேஷனில் சக்ஸஸ் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. இதுக்கு தான் நம்மளோட மைண்டில் வர தாட்ஸ்க்கு அட்டென்ஷன் கொடுக்காம ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக விட்டுடணும். அதை ஸ்டாப் பண்ணவோ இல்லை பின்தொடர்ந்து பிலீவ் பண்ணவோ கூடாது. ஸ்டெப் 2, நோட்டீஸ் அவேர்னஸ். அவேர்னஸ் அப்படிங்கிற விழிப்புணர்வு எப்போவுமே முன்புறமாகவும் அண்டு நம்ம மைண்டில் வர தாட்ஸை பின்புறமாகவும் வைத்துக்கொள்ள வேண்டும். சிம்பிளாக சொன்னோம்னா விழிப்புணர்வோடு இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை முன்னாடி கொண்டு வாங்க. அண்ட் உங்கள் மைண்டில் வர தாட்ஸ், பாஸ்ட் ஃபீலிங்ஸ் எக்ஸெட்ரா இது எல்லாத்தையும் பின்னாடி தூக்கி வச்சுருங்க. ஸோ ஆல்வேஸ் ப்ரெசன்ட் மூமெண்ட்டை கவனிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் ஹாப்பினஸ் நிறையவே கிடைக்கும். இது ஒரு நாளைக்கு 100 டைம்ஸ் கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்மளோட பவரே அவேர்னஸ் தான். ஸ்டெப் 3, ஸ்டே ஆஸ் அவேர்னஸ். ஸ்டேயிங் ஆஸ் அவேர்னஸ் இஸ் ஆல் அபவுட் வேர் யூ புட் யோர் அட்டென்ஷன். அதாவது நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனமாக இருக்கணும். இதுதான் விழிப்புணர்வு. தட் இஸ் அவேர்னஸ். இதை ப்ராக்டிஸில் கொண்டு வரணும்னா நம்ம ஆத்தர் ஒரு சிம்பிளான டிப் சொல்லியிருக்காரு, கேளுங்க. இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதை சுற்றிலும் ஒரு பார்வை பாருங்கள். தென் ஏதாவது ஒன்றை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அது மேலே மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நோ அதர் பேரலல் ஆக்டிவிட்டீஸ். ஒரே விஷயத்தில் மட்டும்தான் உங்களோட முழு கவனத்தையும் செலுத்தணும். ஆல் தாட்ஸ் ஆர் லைஸ். த ஒன்லி ட்ரூத் இஸ் வாட் இஸ் அவேர் ஆஃப் தம். அதாவது நம்ம மைண்டில் வர எண்ணங்கள் எல்லாமே போய் அந்த எண்ணங்களை விழிப்புணர்வோடு உணர்வது தான் உண்மை. அதுதான் அவேர்னஸ். அவேர்னஸ் டஸ் தி அப்சர்விங், தாட் டஸ் தி ஜட்ஜிங். விழிப்புணர்வு கவனிக்கும், எண்ணங்கள் தீர்ப்பிடும். நம்ம மைண்டில் எப்போதுமே பாசிட்டிவ் தாட்ஸை தான் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி பண்ணலைன்னா நம்ம மைண்ட் நம்ம மேலே நெகட்டிவ் தாட்ஸை தான் த்ரோ பண்ணிகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ அதை பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பேசியிருக்கக்கூடாது, இது தப்பு, நீ ரொம்ப லேட், ஸ்லோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இது ஒரு ஆட்டோமேட்டிக் ஹேபிட்டாக மாறிடுமா? இது எப்படி டேர்ன் ஆஃப் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டையும் பாசிட்டிவ் தாட்ஸாக மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் நெகட்டிவ் தாட்ஸ். த மைண்ட்ஸ் 3 தாட்ஸ். த மைண்ட் மெஷர்ஸ், கம்பேர்ஸ் அண்ட் டிஸ்கிரைப்ஸ். அதாவது அளவிடுதல், ஒப்பிடுதல், விவரித்தல். இதுதான் நம்ம மைண்ட் ஓவர் அண்ட் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துக்கு போக 2 ஹவர் ஆகும், நான் இன்னும் 1 வீக்கில் வெக்கேஷன் போக போகிறேன், இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும், என்கிட்ட போதுமான அளவு காசு இருக்கா, இல்லை இப்படி ஏதாவது தோணிகிட்டே இருக்கும். இதனால தான் நம்ம அட்டென்ஷன் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இல்லாமல் தாட்ஸ்லேயே வாழ்க்கை போயிடும். See the thoughts and feelings are like a train that enters the station and then leaves. Be like the station, not like a passenger. ஜென்ரலாக ட்ரெயின்ஸ் எல்லாமே ஸ்டேஷனுக்கு வந்து கொஞ்சம் நேரத்திலே க்ராஸ் பண்ணி போயிடும். அண்ட் இந்த இடத்துல தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் ஒரு ட்ரெயின் மாதிரி தான். ஸோ நாம் ஒரு ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்கணுமே தவிர ஒரு பேசஞ்சர் போல் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸோடு ட்ராவல் பண்ணக்கூடாது. நம்மில் நிறைய பேர் ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது அதை வெண்ட் அவுட் பண்ணாதான், அதாவது யார்கிட்டையாவது மனசு விட்டு பேசி எல்லாத்தையும் கொட்டி தீர்த்தா தான் சரியாகும்னு நினச்சிட்ருப்போம். பட் இது எல்லா டைம்லேயும் ஒர்க் அவுட் ஆகாது. சம்டைம்ஸ் நீங்கள் வெண்ட் அவுட் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை விட இன்னும் அதிகமாக ஆட் ஆன் ஆயிரும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஆட் ஆன ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு
இன்னொரு பீப்பிள், சர்க்கம்ஸ்டான்ஸ், ஈவெண்ட்டுன்னு தேடி போகிற மாதிரி ஆயிரும். இதை நான் பர்சனலாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால தான் இக்னோர் பண்ணக்கூடியதை இக்னோர் பண்ணிவிட்டு ரொம்ப தலை போகிற விஷயத்த மட்டும் ஒரு ட்ரஸ்டட் பர்சன் கிட்ட ஷேர் பண்ணி அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. No person on the earth has the power to make you unhappy. இந்த பூமியில் எந்த ஒரு மனிதனுக்கும் உங்களை மகிழ்ச்சியற்றவராக்கும் சக்தி இல்லை என்பதை ரொம்ப தெளிவாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. The moment you accept what troubles you have been given, the door will open. எந்த நொடி நீங்கள் உங்களோட கஷ்டங்களை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அந்த நொடி உங்களுக்கான கதவு திறக்கப்படும். What hurts you blesses you. எது உன்னை கஷ்டப்படுத்துகிறதோ அதுவே உன்னை ஆசீர்வதிக்கும். வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை அனுபவித்தவர்களுக்கு இது உண்மை என்று புரியும். அவேர்னஸ் வெர்சஸ் அட்டாச்மெண்ட். எப்போ நாம் மற்றவங்க மேலேயோ ஒரு பொருள் மேலேயோ அல்லது வீடு, வாசல், மனை போன்றவை இது எல்லாத்து மேலேயும் ஒரு இணைப்பு வச்சுருக்கோமோ அந்த நிமிஷமே நம்மளோட சந்தோஷம், நிம்மதி நம்மளை விட்டு போயிடும். ஏன்னா நம்மளோட நம்பிக்கையை மற்றவங்க மேலேயும் பணம், பொருட்கள் அல்லது சொத்துக்கள் மேலே தான் நம்ம வைக்கப்படுகிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாம் இல்லைன்னு ஆகும்போது கண்டிப்பாக அங்கே ஒரு பயம் ஏற்படும். இதுக்கு தான் அளவுக்கு மீறி எவர்கள் மீதும் எதன் மீதும் அதீத இணைப்பு கொள்ளக்கூடாது. அவேர்னஸ் வில் ஆல்வேஸ் கிவ்ஸ் யூ ஹாப்பினஸ் அண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட். விழிப்புணர்வோடு இருப்பது தான் நிம்மதி மற்றும் சந்தோஷத்தை தரும். இதுதான் த கிரேட்டஸ்ட் சீக்ரெட். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். See you all in next video. Bye bye.